வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியோட மருமகள் பார்த்தீங்கன்னா, தலித் சிறுமிய கிட்டத்தட்ட 7 மாசமா கொடுமை பண்ணியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்களையும், இதற்காக விசிக கட்சியினர் என்ன பண்ணாங்கங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 18 வயது நிரம்பிய சிறுமிய பார்த்தீங்கன்னா, இந்த கருணாநிதியோட மருமகள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 மாசமா கொடுமை பண்ணியிருக்காங்க. இத நீ வெளியில சொன்னீன்னா, உன்னையும் சரி, உன் குடும்பத்தில உள்ளவங்களையும் சரி, கொன்றுவேன்னு மிரட்டியிருக்காங்க இந்த கருணாநிதியோட மருமகள். என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க. நான் அவ்வளவு கெஞ்சுவோம் வேண்டான்னு விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்னை வெளியே அனுப்பிச்சுனா எவன் வந்து கேட்டா எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. அப்ப இல்ல இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள தண்ணீல கலக்கி குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. சிகரெட்டால சுட்டுருக்காங்க. ட்ரெஸ்ஸ கழட்ட சொல்லி அங்கங்க போட்டு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரண்டியால அடிச்சிருக்காங்க. இந்த மாரி சைக்கோ மனநிலை இருந்திருக்காங்க இந்த கருணாநிதியோட மருமகளும், மகனும். கிட்டத்தட்ட 7 மாசமா அந்த பொண்ண வேலைக்கு சேர்ந்த 2டே நாளையில இருந்து 7 மாசமா அந்த பொண்ண சித்திரவதை பண்ணியிருக்கு இந்த கருணாநிதியோட குடும்பம். இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எகித்து ஒரு வார்த்தை கேட்க கூடாது. கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல அந்த பொண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு. அத தட்டி கேட்காம பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க இந்த விசிக கட்சியினர்ன்னு சொல்லிட்டு, விசிக கட்சியினர கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். கட்ட பஞ்சாயத்தை பேசி காவல்துறையை நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்தவர்கள் இருவர். அந்த லோக்கல் எம்எல்ஏ பேர் என்ன? மணிகண்டன். மணிகண்ணன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் பிரமுகர்கள். தலித்தினோடனே வந்துருவாங்க. சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய குற்றச்சாட்ட விசிக மேல வச்சிருக்காரு. இதுக்காக தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா குற்றச்சாட்டு யார் வேணாலும் வைக்கலாம். இந்த சமூக மக்களுக்காகவே போராடிக்கிட்டு இருக்க தொல் திருமாவளவன் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.